யாருக்கு நம்மளுடைய ஓட்டு, அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தயவு செய்து திராவிட சிந்தனை அல்லாத யாராக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க இந்த வீடியோவை. ஏன்னா இது திராவிட கொள்கையை ஊன்றி நிற்கிற நான் அதை பற்றி தான் என்னால் பேச முடியும். அதனால் அது சம்பந்தமான வீடியோவை தான் காணொலியாக தான் இந்த காணொலி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், தேர்தல் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக கடமை. இது ஒவ்வொரு குடிமகனும் 18 வயசுக்கு மேலே வந்துட்டானான அவனுக்கு ஓட்டு போடுற உரிமை வருதுக்கு. அந்த உரிமையை வந்துக்கிட்டு எல்லாருமே பயன்படுத்தணும். இது நம்மளை ஆள்றதுக்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஜனநாயக கடமையாக தான் நம்ம இதை பார்க்கணும். இதை ஒரு நாளுமே இதை ஸ்கிப் பண்ணவோ இதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லவோ கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. சரி, இது ஒரு வீடியோ எதுக்கு அப்படின்னா, யாருக்கு நம்மளுடைய ஓட்டு, இந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கோங்க. நம்ம சொல்ல வேண்டிய நம்மளோட கருத்து என்ன அப்படிங்கிறது, நம்மளோட சிந்தனை என்னங்கிறது, நமக்கு நல்லது எது நடக்கணும் அப்படிங்கிறதையும் கருத்தில் கொண்டு செய்யப்படுற இந்த ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. ஓகே, அப்போ தமிழ்நாட்டில் இப்போ 4 முனை போட்டி. அடுத்த முனை எந்த முனைங்கிறது சொல்ல முடியாது. மெயினாக உள்ளது 4 முனை. முதல்ல உள்ளது திமுக தலைமையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், தேமுதிக உட்பட உள்ள முஸ்லீம் லீக் எல்லாம் சேர்ந்துள்ள ஒரு கூட்டணி. அதுக்கு அடுத்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிஜேபி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அவங்க கூட சேர்ந்த அன்புமணி ராமதாஸோட கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடி தினகரன் அப்படிங்கிற ஒரு கூட்டணி, பாசிச கூட்டணி. அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா ஆர்எஸ்எஸின் அடிவரடியான நாம் தமிழர் செபஸ்டின் என்ற சீமா, சுருக்கமாக சொன்னா தமிழனையும் தமிழ் ஈழத்தையும் விற்று தின்ற படுபாவி சீமா. அவன் சார்பில் டெபாசிட்டே வாங்காம எப்பவும் டெபாசிட்டுக்காக கஷ்டப்படுற தனித்தே நிற்கிற சீமா. 4வது பார்த்தோன்னா இப்போ புதுசாக முளைச்சி வந்த விஜய் டிவிகா, தற்கூரி டிவிகா அப்படின்னு சொல்லலாம். ஆர்எஸ்எஸின் இன்னொரு மறுபக்கமான டிவிகா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று சிறப்பாக சொல்லணும்னா பசுந்தூர் போர்த்திய புலியாக இஸ்லாமிய கிறிஸ்துவ ஓட்டை கவர்றதுக்காக வந்திருக்க டிவிகா விஜய் அப்படின்னு நம்ம இது எடுத்துக்கலாம். அப்போ ஒரு சைடில் திராவிடம் திமுக, திராவிடத்தை காப்பாற்றுறது கொடிகாத்த குமரன் மாதிரி இன்னைக்கு திராவிடத்தை காப்பாற்றிட்டு இருக்கு அப்படின்னா அது திமுக. அது முத்தமிழ் கலைஞரின் மகனான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நாம சொல்லி உங்களை புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை. சிம்பிளானது இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற கொள்கை, அதாவது எம்பி சீட்டோட மறுவரையறை, எல்லை மறுவரை, அதுக்கு பின்வாசல் வழியா மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை வச்சு செஞ்ச பிஜேபி செஞ்ச காரியத்துக்கு நீட்டா வச்சு செஞ்ச ஸ்டாலின். அப்படி எந்த இடத்துலையுமே தமிழின தலை குனிய விடாம தமிழின் தலை நிமிர வச்சு நடத்திட்டு இருக்க ஒரு முதல்வர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலோட முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதை பேசும்போது உங்களுக்கு தெரியும், நான் திமுகவை சப்போர்ட் பண்ணி தான் பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட், நான் ஏன் திமுகவை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு விளக்கம். திமுக ஆதரிக்கிறேன் அப்படின்னா அடுத்து திமுகவை எதிர்த்து வேற ஒருத்தனை ஆதரிக்கிறதுக்காக ஒரு கொள்கை கோட்பாடு உள்ள ஒரு கட்சியோ கூட்டணியோ தமிழகத்தில் இந்த தேர்தலில் இல்லை என்பதை தான் முதல்ல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னோட பாரம்பரியம், என்னோட குடும்பம் அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் சிந்தனையோட கம்யூனிஸ்ட். எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, எங்கள் அம்மா கம்யூனிஸ்ட், எங்கள் அம்மா பதவியில் இருந்தாங்க, எங்கள் அப்பா பதவியில் இருந்தவங்க எல்லாமே இருந்த கம்யூனிஸ்ட். ஆனால் நான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தேமுதிகவில், விஜயகாந்தின் தேமுதிகவில் தான் நான் இருந்தேன். அது ஏன் நண்பர்கள், எங்கள் கூட்டாளிகள் எல்லாரும் வச்சுட்டு நாங்கள் அப்படி அந்த ஒரு தேமுதிக போனோம். என்னைக்கு பிஜேபியோட உறவு கொண்டாரோ அப்பவுமே தேமுதிகலேருந்து நானும் நகண்டுட்டேன். அதுதான் இன்றைக்கு விட நிலைமை. ஸோ என்னோட பின்னணி இப்படி தான். ஓகேவா? அப்போ எனக்கு திமுகவை ஆதரித்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு திமுக தவிர ஆதரிக்கிறதுக்கு வேற ஒரு கட்சி இல்லை. ஒரு சிம்பிளாக சொல்லியிருந்தானா, இப்போ தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் சுய நினைவோட பிஜேபி கூட சேராம இன்னைக்கு ஒரு கட்சியா இருந்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் தேமுதிகவுக்கு வந்துட்டு இருக்கும். விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தாப்புல. ஏன்னா ஒரு மாற்று சக்தியா அவரை நம்பலாம், அந்த அளவுக்கு இருந்தாப்புல. ஆனா தேமுதிக எந்த காரணத்துக்காக பிஜேபிக்கு பின்னால போனாங்கன்னா அதுக்கு முழு காரணம் பிரேமலதா
விஜயகாந்தும் சுதீஷும் மாப்பிள்ள சுதீஷன் அப்படிங்கிற 100% எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு கட்சிக்குள்ளே இருந்தேன், அதனால் எனக்கு நல்லாவே தெரியும். அதை பற்றி நான் கூடுதலாக நான் வந்துட்டு விளக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ அதுதான் இன்றைக்கி இந்த இவ்வளோ பெரிய ஒரு அழிவை வந்துட்டு கொடுத்துச்சு தேமுதிகக்கு. இன்றைக்கி திமுக கூட்டணியோடு நிற்கிறாப்புல, பவர்ஃபுல்லாக வருவாப்புல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ தேமுதிக தனியாக இல்லை, தனியாக நிற்கிற அளவுக்கு இல்லை. காங்கிரஸ் கூட்டணி பிரச்சனை தான். அவன் தனிச்சு நின்றானா சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தானா அதையும் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா காங்கிரஸ்லேயே ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ் இருக்கான், ஆர்எஸ்எஸ் அல்லாத காங்கிரஸ் இருக்கான். ஆர்எஸ்எஸ் அல்லாத காங்கிரஸ் வந்துட்டு நம்ம வந்துக்கிட்டு எப்போவுமே வந்துக்கிட்டு ஆதரிக்க, ஆர்எஸ்எஸ் காங்கிரஸை ஆதரிக்க முடியாது. அப்போ இது இல்லாமல் வேற ஒரு கட்சி யார் இருக்கா அப்படின்னா சீமான் செபஸ்டினோட கட்சியை நம்ம வந்துட்டு நாம் தமிழரை எடுத்துக்கிட்டானா சத்தியமாக சொல்கிறேன், யார் தெளிவாக சொல்லிட்டார்ல, பிராமண கடப்பாறை கொண்டு வந்து திராவிட கோட்டையை இடிப்போம் அப்படின்னு சொல்கிற அந்த சீமான் வச்சுட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டில் எந்த லெவலில் திராவிடத்தை நமக்கு கெட்டி பாதுகாத்து இன்றைக்கி தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கினா இன்றைக்கி ஒரு ஜப்பானோட வந்துட்டு கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஒரு தமிழ்நாடு நிற்கி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது யாரெல்லாம் அப்படி சொல்லணும்னா தந்தை பெரியார், காமராஜர், அறிஞர் அண்ணா, மு கருணாநிதி அப்படி சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்துக்கிட்டு எடுத்துக்கலாம். இந்த திமுகவில் இருந்த இந்த தலைவர்கள்லாம் தான் வந்துக்கிட்டு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டை தலை நிமிர வச்சாங்க. எந்த காரணத்தை வச்சாலும் நீங்கள் வந்துட்டு எம்ஜிஆரையோ இல்லை ஜெயலலிதாவோ எடுத்து வச்சு பார்க்குறேன், அதில் வந்துட்டு வரவே வராது. அவங்க விட திமுக கொண்டு வந்த காரியங்கள் தான் வந்துக்கிட்டு எப்போவுமே சமத்துவமான ஒரு கொள்கையோட சமத்துவத்துக்கும் சமத்துவ மக்களுக்கும் குறிப்பாக சொன்னாங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டிக்காக வந்துக்கிட்டு பாடுபட்ட ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அது வந்துக்கிட்டு திமுக தான். எஸ்சி எஸ்டிக்கே கம்யூனிஸ்ட் வந்துட்டு பாடுபடுறாங்க அப்படிங்கிறது இல்லைன்னு நம்ம வந்துக்கிட்டு சொல்ல முடியாது. ஆனாலும் வந்துக்கிட்டு த பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா இன்னைக்கு வந்துக்கிட்டு அது திமுக தான். அப்படி இருக்கும்போது இனி ஒரு ஆப்ஷன் வேறு யாருக்குமே நம்ம கொடுக்க முடியாது. அப்போ நம்ம ஆப்வியஸ்லி நம்ம வந்து திமுக கூட்டணி தான் ஆதரிச்சு ஆகணும். விஜய்க்குள்ள இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா 100% விஜய் வந்துக்கிட்டு மிகப்பெரிய ஃப்ராடு. சொந்த குடும்பத்தை பார்க்க முடியல, சரி அதை விட்டுருங்க, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னைய வேற வந்துக்கிட்டு அங்கிள் ஸ்டாலின் கூப்பிடுற விஜய் எப்பவாது தாத்தா மோடின்னு கூப்பிட முடியுமா? ஸ்டாலினை விட கிட்டத்தட்ட 15-20 வயசு மூத்தவர் மோடி. அப்போ தாத்தா மோடின்னு உங்களால் கூப்பிட முடியுமா? கூப்பிடுவீங்களா? அங்கிள் அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கீங்களா? உன் சொந்த படமான ஜனநாயகத்துக்கு வந்துட்டு ஆப்போச்சப்போ கூட உங்களால் எதிர்த்து பேச முடியாத விஜய் எப்படி மக்களுக்காக பேசுவாங்க? யோசிக்க வேண்டாமா நம்ம எல்லாரும்? விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தான் என்ன? தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் கொடுத்துருக்க அசைன்மெண்ட் பொறுத்தவரை விஜய்க்கு வந்துக்கிட்டு கிறிஸ்துவ இஸ்லாமிய ஓட்டை வந்து பிரிக்கணும். இந்த ஓட்டை பிரிச்சுட்டாங்கன்னா ஹிந்துக்களின் மெயின் மெஜாரிட்டியான ஓட்டை வாங்கி அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும். அது வந்து பிஜேபி சேர்ந்து வந்துட்டு ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கலாம், அப்படி பிஜேபி வளரலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் கொண்டு வரப்பட்டது. அப்போ இதை பிரிச்சா மட்டும்தான் வந்துட்டு திமுக வந்துட்டு தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்க தவிர விஜய்க்கு பின்னால என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்கம் டேக்ஸ் ரெண்டுலேயுமே வந்துட்டு பெரிய கேஸ் மாட்டினுச்சு. கிட்டத்தட்ட இன்கம் டேக்ஸில் வந்துட்டு பல கோடி ரூபாய்க்கான ஃபைன் வந்துட்டு வச்சிருக்காப்புல. இதை காமிச்சு தான் வந்துக்கிட்டு உங்களுக்கு இது பண்ணுறாப்புல, பிளாக்மெயில் பண்ணுறாப்புல பிஜேபி. இப்படி இந்த சிறுபான்மையினர் இஸ்லாமிய கிறிஸ்துவ ஓட்டை பிரித்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்துக்கிட்டு பிரதிபலனா வந்துக்கிட்டு கொடுக்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா அமித்ஷா கொடுக்க போகிறது இந்த கேஸ்ல இருந்து விட்டுறாப்புல. ஸோ வந்துக்கிட்டு அவருக்கு வந்துக்கிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் அதில் லாபம் வந்துடும். ப்ளஸ் வந்துக்கிட்டு ஃபண்டிங் பண்ணுறது வந்துக்கிட்டு பிஜேபி தான் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காப்புல டிவிகேக்கு. அதுவும் வந்துக்கிட்டு ஒரு கள்ளத்தனமான உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஆக்சுவல் ஃபேக்ட். இப்படி அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் இல்லை தாவேகாவும் யாராக இருக்கட்டும் எல்லாமே வந்துக்கிட்டு பிஜேபிக்கு பின்னால் பிஜேபிக்கு சப்போர்ட்டிவாக தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. இந்த எலெக்ஷனில் ஒரு திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நடந்தால் கூட வந்துக்கிட்டு விட்டுட்டு போயிடலாம். இது திமுகவை தோற்கடிக்கிறது எண்ணம் கிடையாது பிஜேபிக்கு திராவிடம் என்ற இனத்தையே அழிக்கணும், திராவிட கொள்கையை அழிக்கணும். அதுதான் அவங்களுக்கு வந்துக்கிட்டு வேண்டிய முக்கியமான. ஏன்னா இந்தியாவிலே வந்துக்கிட்டு ஒரு பிஜேபியை கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்க ஒரே ஒரு மாநிலம் அது தமிழ்நாடு. அது வந்துட்டு ஒரே ஒரு கொள்கைன்னா அது திராவிட கொள்கை. அப்போ இதை இல்லாமல் ஆக்கணும். இந்த 3% பார்ப்பனருக்கு இது வந்து இல்லாமல் ஆக்கணும். அதுக்காக நடக்கிற வேலைகள் தான். அதுக்காக ஒரு மிகப்பெரிய ஃபண்டிங் இறக்கிட்டு இருக்காப்ப. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு பிஜேபி வந்து இப்போ இறக்கி இருக்கிறது குறைஞ்சபட்சம் 25,000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்துக்கிட்டு இந்த எலெக்ஷனுக்காக வந்துட்டு இறக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நியூஸ் வெளியில்
பார்த்துட்டு இருக்கு. எல்லாமே வந்துக்கிட்டு என்னன்னா திமுகவை அழிக்கணும், திராவிடம்ங்கிற இனத்தை அழிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்கான ஃபண்டமெண்டல் ஒரு அடித்தளத்தை வந்துட்டு போட்டுட்டு இருக்காப்ல. இதை நம்ம உணரணும், சிறுபான்மையினர் மக்கள் வந்துக்கிட்டு உணரணும். எந்த காரணத்துக்கு உண்டாலும் நம்ம வந்துட்டு மாற்றி நீங்கள் போட்டிங்கன்னா அது பிஜேபிக்கு நலன் கொடுக்குமே தவிர ஒரு காலமும் வந்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ திமுக எதிராக நம்ம வந்து ஓட்டு போடுறோம், அதனால் வந்துக்கிட்டு நாளைக்கு திமுக வந்துக்கிட்டு நல்லது செய்வாங்க, இல்லைன்னா வந்துக்கிட்டு மற்ற யாராக வந்துக்கிட்டு விஜய் வந்துட்டு நாளைக்கு நல்லது செஞ்சார், விஜயெல்லாம் வந்துட்டு ஒரு நல்லதும் நடக்காது. கம்ப்ளீட்டாக வந்து விஜய் வந்தான்னா பிஜேபி எப்படி எடப்பாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி எப்படி அடிமையாக இருக்கானா அதை விட மோசமான ஒரு அடிமையை வந்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். விஜய் வந்துக்கிட்டு சிஎம்மாக வந்தார், சிஎம்மாக வர சான்ஸ் கிடையாது. என் கணக்கு சரியா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 6 to 8% ஓட்டு கிடைக்கும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம், நம்ம ஓட்டு போடுறதோட நோக்கம் என்ன, அது தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்ன கிடைக்கும். நீங்கள் திமுக ஓட்டு போட்டிங்கன்னா தமிழன் தலை நிமிர்ந்து நிற்கலாம், மற்ற கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா தலை குனிஞ்சு தமிழனோட எல்லாமே அடமானம் வச்சு நம்ம வந்துக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் இனி ஒரு பீகாராவோ இல்லாட்டினா ஒரு உத்தரப்பிரதேசாவோ மாறுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அப்போ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க யாருக்கு நம்முடைய ஓட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல ஒரு விடமாய் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்டே.